நீங்க சோஷியல் மீடியால பார்க்குற நெறைய பேர் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டான டிசைனர் க்ளோத்ஸ போட்டிருப்பாங்க. லேட்டஸ்ட்டா வந்திருக்கிற ஐஃபோன மேக்ஸ் அவுட் பண்ணி வாங்கியிருப்பாங்க. அப்படி இல்லன்னா 50,000க்கு ஒரு டிசைனர் ஷூ போட்டிருப்பாங்க. இது எல்லாமே வந்து ஒரு சிம்பிள் ஆஃப் ஸ்டேட்டஸ் தான். ஓகேங்களா? அவங்க பண்றதுனால நம்மளும் அதையே பண்ணணுன்ட்டு எந்த விதமான அவசியமும் கிடையாது. பிகாஸ் இது எல்லாமே வந்து டிப்ரிஷியேட்டிங் ஆசெட்ஸா தான் நம்ம பார்க்கணும். இதனால நம்மளுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டுமே கிடையாது. இப்போ ஒருத்தர் வந்து மாசத்துக்கு 25,000 தான் சம்பாதிக்கிறாங்கன்னா, அவசியம் அவங்க வந்து ஒரு 8,000க்கோ 10,000க்கோ ஷூ வாங்கணுன்ட்டு எந்த விதமான அவசியமுமே கிடையாது. அந்த பணத்தை நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு உங்களோட ஃபியூச்சரை நீங்க எப்படி பெட்டர் ஆக்கலான்ட்டு தான் நீங்க யோசிக்கணுமே தவிர்த்து உங்களுக்கு இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸை வாங்கி ஷார்ட் டேர்ம்ல கிடைக்கிற ப்ளஷர்ஸை நீங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணியே ஆகணும். உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப் பெட்டரா இருக்கிறதுக்காக நீங்க லாங் ரன்ல வெல்த் கிரியேட் பண்ணணும்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த கன்சியூமர் மைண்ட் செட்ல இருந்து வெளியே வந்துட்டு இன்வெஸ்டர் மைண்ட் செட்குள்ள நீங்க போக வேண்டியது ரொம்பவே முக்கியம். இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படும்ட்டு நீங்க நினைக்கிறீங்களோ இப்பவே அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு மெட்டீரியலிஸ்டிக் ப்ளஷர்ஸ் எதுவுமே வந்து லாங் லாஸ்டிங் கிடையாது, எல்லாமே ஷார்ட் லிவ் தான்றத இந்த வீடியோ மூலமா அவங்களுக்கு புரிய வைங்க. அப்பதான் அவங்களும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆப்குள்ள